வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 2022 வருஷம் ரிலீஸ் ஆன ஜொபரியா துல்லன் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த வெப் சீரிஸை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா வெப் சீரிஸ்ல அந்த மாதிரி காட்சிகள் கேட்கப்பட்டது இருக்கு. ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு சீரிஸை நீங்க யாரு வேணா கேட்கலாம். உங்களுக்கு இந்த சீரிஸோட கதை மட்டும் தான் சொல்ல போறேன். மத்தபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோல காட்டப்படாது. அண்ட் முதல்ல யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது அறிகிறன் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நாம இந்த கதைக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட தொடக்கத்திலே புதுசா கல்யாணமான ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேரை தான் காட்டுறாங்க. இவங்களுக்கு இப்பதான் கல்யாணமா இருக்கு. அதனால இவங்களுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் முத ராத்திரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. முத ராத்திரில ஹீரோ என்ன பண்றாரு, தான் பொண்டாட்டி கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காரு. ஆனா அது அந்த பொண்ணுக்கு சாட்டிஸ்ஃபை இல்ல அப்படின்றது அந்த பொண்ணோட முகத்தை பாக்குறப்பே தெரியுது. அப்படியே கட் பண்ணா நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்க ஹீரோயின் ஒரு நாள் வந்து அவங்க மாமனார் மாமியாருக்கு சாப்பாடு வச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தா ஹீரோ அவருக்கு போலீஸ் ட்ரெயினுக்கு ஆர்டர் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதும் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆமாங்க, ஹீரோட கனவே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி தான் 3 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்காக நான் நாளைக்கு வெளியூர் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோயின் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனா 3 மாசம் இவரை விட்டு பிரிஞ்சிருக்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோக்கு முத்தம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க முத்தம் கொடுக்க போறப்ப அப்பதான் தெரியுது ஹீரோ அந்த இடத்துல இல்ல, அவங்க கற்பனையில தான் முத்தம் கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆமா, ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயினிங் கிளம்பி போயிட்டாரு. ஹீரோயின் எப்போ பார்த்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோட நினப்பா தான் இருக்காங்க. சரி, ஹீரோக்கு கால் பண்ணியாச்சு பேசுவோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போன் பண்றாங்க. பட் போனை ஹீரோ எடுக்க மாட்டாரு. என்ன பண்ணலாம், சரி தண்ணியாச்சு குடிச்சிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிச்சன் பக்கம் போறாங்க. தண்ணி குடிச்சு திரும்பி வரப்ப ரெண்டு பேர் சம்பவம் பண்ணிட்டு இருக்க சத்தம் கேக்குது. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த வீட்டுல இருக்கிறது ஹீரோயின், அவங்க மாமனார் மாமியார் இவங்க 3 பேர் மட்டும் தான். சரிட்டு மாமியார் கதவை திறந்து பாக்குறப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்தோம் ஹீரோனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரிட்டு தன்னோட பெட்ரூம்ல போய் படுத்து தூங்கிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் ஹீரோ வந்து நிக்கிறாரு. இதை பார்த்தும் ஹீரோன் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆமா இவருக்கு வேலையே கிடையாது, எப்போ பார்த்தாலும் கற்பனையில வந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறப்ப, அடே கற்பனை கிடையாதுடி, உன் புருஷன் முன்னாடி தான் நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோன் சந்தோஷமா போய் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீங்க எப்பங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இப்பதான் வந்தேன், நீ ஃபீல் பண்ற எனக்கு புரியுதுமா, பட் இன்னும் 2 மாசம் மட்டும் பொறுத்துக்க, அதுக்கு அடுத்து நான் உன் கூடயே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, இனி ஃபுல்லா இங்க தானே இருப்பீங்க, நம்ம 2 பேரும் வெளில போலாமா, மனசு விட்டு பேசலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி கிரண் கேட்கிறப்ப, இல்லப்பா நான் பர்மிஷன் கேட்டு தான் வந்தேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதும் கிரண் திருப்பி வந்து பார்த்தா சோகமாயிட்டாங்க. கிரண் மாமியார் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனையா, அதனால அவங்க போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால மாமனாருக்கு என்ன பண்றாரு, தான் மருமகளை கூட்டி இந்த மாதிரி அத்தையை போய் நான் பஸ் ஏத்தி விட்டு வரேன், நீ வீட்டுல பத்திரமா இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ட்டு இவங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பறக்காட்டியும் வீட்டை சுத்தம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மாமனார் பெட்ரூம் போய் சுத்தம் பண்றப்ப அதுல வந்து பார்த்தோன்னா ஒரு காண்டம் பாக்கெட் இருக்கு. அதை பார்த்து இவங்க சிரிச்சிட்டே எடுத்து வைக்கிறாங்க. அப்படி இவங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கப்ப அவங்க மாமனார் கத்துற சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லி பாக்குறப்ப மாமியார் பஸ் ஏத்தி விட்டுட்டு வந்தார்ல, அப்படி வரப்ப கால் வரை கீழே விழுந்துட்டாராம். கால் வலிக்குது வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திட்டு இருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவோட தம்பி இந்த வீட்டுல தான் இருக்கான். தம்பியை பார்த்ததும் அப்புறம் ஹீரோனும் அவனும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அவரை தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வச்சுட்டு அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் கிளம்பி போயிட்டான். அவன் வரக்காட்டியும் வீட்டுல இருக்க தைலத்தை போட்டு கொஞ்சம் தேய்ச்சி விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கீரை தைலத்தை எடுத்து வந்துட்டு எங்க மாமா வலிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப காலை காட்டுறாரு. அவங்களும் காலை தேய்ச்சி விட்டுட்டே இருக்கப்ப இங்க 2 பேருக்குள்ளயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கம் வருது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரண் தன்னோட கண்ட்ரோல லாஸ் பண்றாங்க. ஆனா கிரண் கொஞ்ச நேரத்திலே சுதாரிச்சுட்டு அவங்க ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா விலகி இருக்கு, உடனே ஓ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கிடத்தை விட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் போன அவங்க தம்பிக்காரன் வரான். நீ மெடிசன் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, சரிப்பா நீ அப்பாட்ட கொடுத்துரு, அப்பா கேட்டாங்கன்னா மார்க்கெட் போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மெடிசன் கொடுக்க போறான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரண் சுடிதார் போட்டுட்டு வெளில கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கப்ப அந்த வீட்டு வாசல பப்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவன் தான் ஃப்ரெண்டு கூட உட்காந்து செல்லு பார்த்துட்டு இருக்கான். கிரண் போறத பார்த்துட்டு, டேய் இது ரன்பீரோட பொண்டாட்டி தானே, பாரு எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்காரன் என்ன பண்றான், அவங்க அப்பாவுக்கு போய் மெடிசன் கொடுக்க போறான். அண்ணிங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேக்குறப்ப, அண்ணி மார்க்கெட் போயிருக்காங்கப்பா, நீங்க டேப்லெட் சாப்பிடுங்க அப்படின்றப்ப சரி கூடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சாப்பிட்டுட்டு அதை கம்முனு படுத்துட்டாரு. ஹீரோன் திருப்பி வரும்போது கூட அந்த 2 பசங்களும் ஹீரோனையும் பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோன் லைட்டா சிரிக்கிறப்ப அப்ப அந்த பப்ளு என்ன சொல்றானா, டேய் அவ என்ன பார்த்து சிரிக்கிறா, அப்ப என்ன புரிச்சிருக்கு தானடா அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கான். தான் கணவருக்கு அடிப்பட்டது எப்படி உங்க பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிச்சு, அதனால அவங்க போன் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப பழி தேவலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்க கரெக்டா ஹீரோன் வந்து டிஃபன் ரெடி பண்ணிட்டேன், வாங்க மாமா சாப்பிடலாம் அப்படின்றப்ப நீ சாப்பிடுமா, நான் தம்பி வரட்டும் சாப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்லம்மா
என்ன கைத்தாங்களா கூட்டிட்டு போகணும்ல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஏன் அது வரைக்கும் வெயிட் பண்றீங்க, நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரண் என்ன பண்றாங்க, கைத்தாங்களா கூட்டிட்டு போறாங்க. அப்படி போறப்ப இவங்க 2 பேர் கால் தவறி திருப்பி பெட்ல விழுந்துட்டாங்க. அப்போ கூட வந்து பார்த்தா கிரண் தன்னோட கண்ட்ரோல் லூஸ் பண்ற மாதிரி தெரியுது. உடனே மாமனார் என்ன சொல்றாரு, இல்ல நீ போமா அவன் வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா மாமனார் நல்லாயிட்டார் போல இருக்கு, நடந்துட்டு இருக்காரு பேப்பர் படிச்சுட்டு. அப்போ வந்து பார்த்தா கிரண் பெட்ரூம் குள்ள ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லிட்டு பாக்குறப்ப கிரண் குளிச்சுட்டு வெளில வராங்க. அப்ப இந்த மாமனார் என்ன பண்றாரு, இந்த பொண்ணு ட்ரெஸ் மாத்திரைக்கு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்தா கிரண் அதை நோட் பண்ணிட்டாங்க. டக்குன்னு அவருக்கு ஒரு மாதிரி போயிட்டு கிரண் அப்பதான் ஒரு விஷயம் புரியுது, ஓஹோ அவருக்கும் வந்து பார்த்தா நம்ம மேல ஒரு ஃபீலிங் இருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா அவங்க மாமனார் என்ன பண்ணிட்டாரு, கிரண் வந்து அவங்க மெடிசன் போட்டு விட்டாங்களே அந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கப்ப கிரண் போய் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து பார்த்தா 2 பேரும் சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா திருப்பி கிரண் வந்து பார்த்தா மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது அந்த பப்ளு என்ன பண்றான், வாங்கல உங்களை வீட்டுல டிராப் பண்ணிட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப என்ன பார்த்தாங்க முன்ன பின்ன தெரியாதோன்னு சொல்லிட்டீங்க, உங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தாங்க, அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல கபின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான்ல அவனோட சீனியர் தான், நான் டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனும் வந்து பார்த்தா அவனை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டி இந்த இடத்துல பாட்டை முடிச்சிட்டாங்க. நாளைக்கு தொடக்கத்திலே மார்க்கெட்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்க கீரனை தான் காட்டுறாங்க. அவங்க கிட்ட போய் பப்ளு பேசிட்டு இருக்காங்க, வண்டியில ஏறுங்க உங்களை வீட்டுல டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப டேய் நீ யாருனே தெரியாது நான் ஏன்டா வண்டியில வரணும் அப்படின்ற மாதிரி கிரண் கேக்குறப்ப என்னங்க யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க, உங்க ஹஸ்பண்ட் வீர் இருக்கார்ல அவரோட ஃப்ரெண்டு தாங்க நானு, அது மட்டும் இல்லாம உங்களோட கோந்தனார் இருக்கால கவின் அவனும் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நல்ல பையன் தாங்க என்ன நம்பி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப கிரண் வந்து பாத்தீங்கன்னா அவனோட வண்டியில வந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த வீட்டு வாசல கீரனுக்காக தான் கவின் காத்துட்டு இருந்தான் போல இருக்கு. இந்த பொண்ணு பப்ளு கூட வரத பார்த்துட்டு அம்மா அண்ணி எதுக்கு பப்ளு கூட வராங்க, இவன் சரியான பிளே பாய் ஆச்சே அண்ணி ஏமாத்திர போறான் அப்படின்ற மாதிரி இவன் பயந்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா மாமனாரை காட்டுறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா தான் மருமக கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தார்ல அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காரு. நம்ம வீட்டை நம்பி வந்த ஒரு பொண்ணு கிட்ட நம்ம இப்படியா இருக்கிறது, இனிமேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நம்ம பையனுக்கு பண்ற துரோகம் இல்லையாது அப்படின்ற மாதிரி மனுஷன் நல்லா தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை தான் மருமக கிட்ட போயிட்டு சொல்லி இந்த விஷயத்தை இப்படி நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி இப்ப ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காங்க. அப்படி ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும்போது கபினை கூப்பிடுறாங்க. அவனு என்ன நீ அப்படின்னு சொல்லி வரும்போது ஹீரோயின் ஒரு மாதிரி நிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா டேய் இந்த ஊக்க போட்டு விடுறா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப எது நானா அப்படின்றான். ஆமாண்டா பொண்ணை தாண்டா கூப்பிடுறேன் போட்டு விடு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப கவின் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நர்வஸோட அதை போட்டு விட்டுட்டு இருக்கா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை இதோட நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்காக மாமனார் வந்தார்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாம திருப்பி கம்முன்னு போயிட்டாரு. இப்ப கவின் என்ன பண்றானா ஊக்கு போட்டு விட்டுட்டு நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப டேய் எங்கடா போற அப்படின்ற மாதிரி சொல்லி அன்னிக்காரி பிடிச்சு வைக்கிறா. அது ஒண்ணு இல்ல நீ நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோயின் என்ன பண்றானா அந்த பையனை மயக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் என்ன பண்றா அவங்க மாமனாருக்கு மருந்து தேய்ச்சு விடலாம் அப்படின்ற மாதிரி போறா. ஆனா அவங்க மாமனார் என்ன பண்றாருன்னா இல்ல நீ மருந்து கொடு நானே தேய்ச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஏன் நான் தேய்ச்சு விடுறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தப்பு பண்ண ட்ரை பண்ண அவர் என்ன சொல்றானா நேத்து நடந்தது வெறும் ஆக்சிடென்ட் தான், இதுக்கு மேல இந்த மாதிரி நான் பண்ண விரும்பல, சோ அதனால நீ தடுத்து விட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஏமாமா அப்படி சொல்றீங்க அப்படின்றப்ப ஏமா நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப யோ எனக்கு ஃபீலிங் இருக்குல்ல அதையா நீ புரிஞ்சுக்க மாட்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவர் கூட கொஞ்சம் ஒன்னா இருக்க ட்ரை பண்றப்ப அவர் என்ன பண்றப்ப செம்மையா திட்டி இந்த பொண்ணு அனுப்பி விடுறாரு. மனுஷன் வந்து பார்த்தா செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காரு, தான் பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கட் பண்ணா பெட்ரூம்குள்ள ஹீரோயின் சில வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கவின் வந்து இதை எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்கா. அதை வந்து ஹீரோயின் பார்த்துட்டு டக்குனு போயிட்டு கதவு சாத்துறாங்க. அவங்க உள்ள வந்து லாக் பண்ணிட்டாங்க. அண்ணி இனிமேட்டு வரமாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப எங்கடா போற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல நீ என்ன விட்டுருங்க அப்படின்றப்ப கவின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க லைட்டா மயக்கிற மாதிரியே பேசுறாங்க. அதுக்கு அடுத்து அந்த பையனுக்கு ஒரு முத்தத்தை கொடுக்குறாங்க. அப்படி இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சம்பவம் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா மறுநாள் கவின் என்ன பண்றான் அவங்க அப்பாவுக்காக ஒரு வேலைக்காக வெளில போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது வழியில வந்து பாத்தீங்கன்னா பப்ளுவும் கீரனும் பைக்ல போயிட்டு இருக்கதா பாக்குறான். ஆமா இந்த பொண்ணு எதுக்கு அவங்க கூட போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பப்ளூட வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போறப்ப நேரா பப்ளூட வண்டி அவனோட வீட்டு வாசல்ல போய் நிக்குது. இவங்க 2 பேரும் உள்ள போயிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை கவின் வந்து பாத்தீங்கன்னா ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்கா. இன்னும் இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அந்த பக்கமா கவினோட அப்பா போயிட்டு இருக்காரு. அடுத்தவங்க வீட்டு என்னடா எட்டி பாத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப கவின் என்ன பண்றான் இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக ட்ரை பண்றான். ஒண்ணுலப்பா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவங்க அப்பா என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அதை தாண்டி போய் பாக்குறாரு. பார்த்ததுமே உள்ள தான் மருமக இருக்கிறத பார்த்துட்டு நேரா தான் பையனை கூட்டிட்டு போயிட்டு அட்வைஸ் பண்ண போறாரு. அப்ப அந்த பையன் என்ன சொல்றானா அப்பா அண்ணி ஆறதுக்கு முக்கியமான காரணமே நான் தான், ஏன்னு பாத்தீங்கன்னா நானும் அண்ணி நேத்து நைட்டு ஒன்னா இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த விஷயத்தை கேட்டதும் அவங்க அப்பா லைட்டா கோவப்படுறாரு. பரவாயில்ல அவனே நானும் அண்ணி கூட தான் ஒன்னா இருந்தோம், என்னால கூட இந்த பொண்ணு இப்படி ஆயிருப்பா, ஆனா இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணனு கிட்ட சொல்லக்கூடாது, சொன்னா அவன் செம்ம கொலகாரனா இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா அவங்க ஹஸ்பண்ட் வந்து கால் பண்றாரு. கிரண் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இன்ட்ரெஸ்டாவே பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப கவினை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றனால அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாரு. அப்ப மாமனார் என்ன பண்றாருன்னா நேரா போயிட்டு ஹீரோனை எச்சரிக்கிறாரு. இங்க பாரு இனிமேட்டு இந்த இடத்துல எந்த ஒரு தப்பு நடக்கக்கூடாது,
பழசா நான் மறந்துட்டேன், என் பையன்ட்ட கூட சொல்ல மாட்டேன், ஆனா இந்த மாதிரி பண்ணினா உனக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது, என் பையனுக்கு தெரிஞ்சுனா கண்டிப்பா உனக்கு கொலை பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டுறாரு. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா பயந்துட்டு கம்னு இருக்காங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம்ல அந்த ரூம்குள்ள யாரோ ஒருத்தர் வர மாதிரி தெரியுது. அவர் யாருக்கு என்னன்னு நமக்கு தெரியல. கட் பண்ணா மறுநாள் ஊர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அம்மா கறி வந்துட்டா. வந்ததும் எங்க தான் மருமக அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப கவின் என்ன சொல்றானா, அண்ணி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க போல இருக்குமா, நான் போய் எழுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் எழுப்ப போறான். அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எழுப்ப ட்ரை பண்றாங்க, அவன் ஏந்திரிக்கவே மாட்டான். அப்போ வந்து தான் அப்பா அம்மாவும் கூப்பிடுறப்ப அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அந்த பொண்ணு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்புறமேட்டு தெரியுது அந்த பொண்ணு தூக்கத்திலே இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தை பார்த்ததும் குடும்பத்துல இருக்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ச்சி ஆகுறாங்க. சரி இது இப்படியே விட வேணா, தான் பையன்கிட்ட சொல்லிட்டு அடுத்த கட்ட சடங்கெல்லாம் செய்வோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றப்ப அவங்க பையனும் வந்து பாத்தீங்கன்னா தான் பொன்னாடி எப்படி செத்தா அப்படின்ற மாதிரி கேட்கறப்ப தெரியலப்பா தூக்கத்திலே இறந்துட்டா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு. அதுக்கடுத்தா பணத்துக்கு எடுக்கலாம் சொல்லி போறப்ப பப்ளு என்ன பண்றான் பாத்தீங்கன்னா போலீஸ்காரனோட வீட்டுல வந்து நிக்கிறான். அவனை பார்த்ததுனே கவின் என்ன பண்றான், இவன் தான் எங்க அண்ணியை கொலை பண்ணது, இவன் தான் நேத்து உங்க ரூம்குள்ள இருந்து நான் போறத பார்த்தேன், கைது பண்ணுங்க போலீஸ், கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கத்துறப்ப போலீஸ்கார் வந்து பாத்தீங்கன்னா பப்ளு ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காரு. டேய் பொறுடா பொறு, நான் என்ன சொல்ல வரேன்றத கேட்டுட்டு நீ கத்து அப்படின்ற மாதிரி பப்ளு சொல்றான். அப்படி என்னதான் நடந்துச்சுன்னா நேத்து நைட் வந்து பாத்தீங்கன்னா கிரண் ரூம்குள்ள போனது பப்ளு தான். ஆனா போன உடனே கிரண் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இல்ல இதை இதோட நிறுத்திப்போம், இனிமேட்டு சரிப்பட்டு வராது, எனக்கு மாமனார் தெரிஞ்சிச்சு, அவர் செம்மையா சத்தம் போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவனும் வந்து பாத்தீங்கன்னா சரி நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அந்த நேரத்துல கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா மாமனார் வந்துட்டு அடியே போன்ட்டு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், கேட்காம இன்னும் அவங்க கூட சுத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பப்ளு அடிச்சு துரத்துறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனை சண்டை போடுறப்ப ஹீரோன் கால் தவறி கீழே வந்துட்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கவின் அந்த இடத்துக்கு வந்துட்டான். தான் பையன் மேல இருக்கிற பாசத்தாலையும் தான் குடும்பமானம் போக கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காகவும் மாமனார் என்ன பண்றானா தான் மருமகளை கைத்து நெச்சு கொலை பண்ண பாக்குறாரு. ஒரு கட்டத்துல தான் மருமகளை கொலையும் பண்ணிட்டாரு. அப்ப கவின் என்ன கேக்குறானா, அப்பா என்னப்பா அப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப டேய் மவனே, நம்மளோட பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணி தாண்டா ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப படி யார் ஏத்துப்பான்னு சொல்லி கேக்குறப்ப அத வந்தால பப்ளு அவன் மேல போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இந்த விஷயத்தை கேட்டதும் அப்பங்காரன் கிட்ட பையன் கேக்குறான் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இல்லப்பா நம்ம குடும்பத்தோட மானம் போய் கூட கூடாதுல, இந்த பொண்ணு அடங்க மாட்டாப்பா, நிறைய பேர் கூட போயிட்டு ஒன்னா இருக்கா, நம்ம குடும்ப மானம் தானே முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப பப்ளு வந்து பாத்தீங்கன்னா டேய் நடிக்காதீங்கடா, நீயும் உன் பையனும் வந்து அவ கூட பொண்ணா இருந்தீங்களா, ஏன் அந்த மேட்டர் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறப்ப இந்த விஷயத்தை பார்த்ததும் என் மாமியார் என்ன பண்றாங்க, அடச்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் திட்டிட்டு போலீஸ்காரங்க கிட்ட கவினையும் கவின் அப்பாவையும் பிடிச்சு கொடுக்குறாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரிஸோட கதை முடிச்சிட்டாங்க. கண்டிப்பா இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இந்த மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.